ஊடக மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கம். நடைபெற்ற 18வது மக்களவைத் தேர்தலில் தமிழகத்திலே இந்தியா கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெறுகிற நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அநேகமாக பதிவாகியிருக்கிற வாக்குகளில் 50% மேற்பட்ட வாக்குகள் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என்கிற பொதுவான நிலையும் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் வெற்றி அதேபோல தமிழகத்தில் இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைத்தது. இந்த இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைத்தது மட்டுமல்லாமல் இந்த தேர்தல் காலத்தில் ஒரு வலுவான பாஜக அதிமுக எதிர்ப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டது. கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டது உள்ளிட்ட பல முனை பணிகளில் மகத்தான பங்காற்றிய நம்முடைய மாண்புமிகு திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நன்றி அறிவிப்பதற்காக இன்று வந்து நேரடியாக பார்த்து இந்த தேர்தல் பரப்புரையில் அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி, தேர்தல் பரப்புரையிலே பாஜகவையும் மோடியினுடைய மோசமான செயல்களை அம்பலப்படுத்தியும் மத்திய அரசு நீடித்தால் இந்த நாடு எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட மோசமான நிலைமையை சந்திக்கும் என்கிற எல்லா விவரங்களையும் மணிக்கணக்கில் ஒரு நாள் கூட ஓய்விறக்கமின்றி இந்த தேர்தல் பரப்புரை மேற்கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்தியா கூட்டணி ஒரு வலிமிக்க தேர்தல் போராட்டத்தை தமிழ்நாட்டிலே நடத்தியிருக்கிறது. இந்த போராட்டத்தில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் 40 பேரும் மகத்தான வெற்றி பெறுவார் என்கிற நிலைமை உருவாகியிருக்கிறது. எனவே இந்த கூட்டணியை ஒருங்கிணைத்து இந்த தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட இந்த தேர்தல் போராட்டத்தை ஒரு யுத்தத்தை போல பாஜகவை எதிர்த்த ஒரு யுத்தத்தை தலைமை தாங்கி நடத்திய பெருமை நம்முடைய முதலமைச்சருக்கு உண்டு என்கிற காரணத்தினால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிக்கிற முறையில் வந்து நேரடியாக பாராட்டி நன்றியை தெரிவித்திருக்கிறோம். 40 தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுகிற திண்டுக்கல், மதுரை இந்த 2 தொகுதிகளிலும் கூட திராவிட முன்னேற்றக் கழக பொறுப்பாளர்கள், அமைச்சர்கள் அனைவரும் மகத்தான திராவிட முன்னேற்றக் கழக அடிமட்ட தொண்டர்கள் வரை அனைவரும் மகத்தான பணியாற்றியிருக்கிறார்கள். இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் இணங்கி பணியாற்றியிருக்கிறார்கள். அந்த 2 தொகுதியிலும் கூட கூடுதலான வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்கிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதற்கும் எங்கள் கட்சியின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்திருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கோயம்புத்தூர்ல 1 லட்சம் ஓட்டுகள் பாஜக ஆதரவாளர்கள் ஓட்டு காணவில்லை அப்படின்னு அண்ணாமலை வந்து சொல்றாங்க. அதுக்கு திமுக தான் காரணம்னு சொல்றாங்க. கோயம்புத்தூர்ல மட்டும் இல்ல, தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல, சென்னையிலுமே 2 பாஜக வேட்பாளர்கள் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அதாவது தேர்தல் முடிகிற வரைக்கும் அவங்க வந்து தேர்தல்லாம் முடிஞ்ச வாக்குப்பதிவு முடிகிற வரைக்கும் இதை பற்றியெல்லாம் அவங்க ஒன்றும் சொல்லலை. ஏற்கனவே தேர்தல் ஆணையம் இந்த வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பது போன்ற பல காரியங்கள்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போதெல்லாம் அவங்க கவனத்தில் எடுத்திருந்து அதை சரிப்படுத்தினா நம்ம வந்து கவனிச்சிருக்கலாம். இப்ப தேர்தல் முடிஞ்ச பிறகு 1 லட்சம் வாக்காளர்கள் இல்லைங்கிறது, அதுவும் குறிப்பா பாஜக வாக்காளர்களா இல்லைன்னு இல்லாத பாஜக வாக்காளரா பார்த்து பட்டியலே நீக்கிருக்காங்கன்னு சொல்றதெல்லாம் அவங்க ஏற்பட போற தோல்விக்கு இப்ப இருந்தே ஏதாவது சிப்பு கட்டணும் அல்லது இப்ப இருந்தே ஏதாவது ஒரு முன்கூட்டியே ஒரு காரணத்தை சொல்லி வைக்கணுங்கிறதுக்காக சொல்லப்படுகிறதே தவிர அது உண்மையானதா தெரியல. தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையர் அதற்கான உரிய விளக்கத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறார். அதான் சொல்றேன், தேர்தல் வாக்காளர் பட்டியலை தயாரிப்பது உள்ளிட்ட எல்லாமே தேர்தல் ஆணையம் தான் மேற்கொள்ளுது. அப்படின்னா தேர்தல் ஆணையம் ஒரு முறைக்கு பல முறை அனைத்து கட்சி கூட்டங்களை எல்லாம் நடத்தி இருக்கிறாங்க. அப்போல்லாம் இவங்களுக்கு இதெல்லாம் கண்ணில் படலையா என்னன்னு தெரியல. ஆகவே அப்படி ஏதாவது குறை இருக்குன்னா தேர்தல் ஆணையம் தான் அதுக்கு பொறுப்பேற்க முடியும். மாநில அரசு பார்த்து ஒருத்தர பட்டியலிருந்து வெளியேற்றுறது போறதெல்லாம் ஒரு மாநில அரசோ ஒரு மாவட்ட நிர்வாகமோ பண்ண முடியாது. இதுவும் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், மாநில அரசு பண்ண முடியாது, அவங்க பர்விக்குள்ள இது இல்லை. ஆகவே இருந்தாலும் சரி, நாளைக்கு கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலங்கிறது ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்ல. அதுக்காக இப்பயே முன்கூட்டியே ஏன் தேர்தல் முடிகிற வரைக்கும் சொல்லாம தேர்தல் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் ஏன் சொல்றாங்க? அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது அவங்களுக்கு. எனவே இதெல்லாம் ஒரு அவங்களுடைய தோல்வியை மறைப்பதற்கான ஒரு இட்டுக்கட்டப்படுகிற காரணங்களை தவிர வேற ஒண்ணு இருக்க முடியாது. தேர்தல் முடிஞ்சு 2 நாள்ல அதுக்கான அந்த வாக்கு சதவீதத்தை கரெக்டா தேர்தல் ஆணையம் சொல்லுவாங்க. 2 நாளாச்சு, புள்ளி விவரங்கள் வந்து சரியா சொல்லல. என்ன வரும்னு நினைக்கிறீங்க? இல்ல, பொதுவா என்னன்னா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இந்த விவரங்களை பூரா நாங்க கேட்ட போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதாவது ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் எவ்வளவு வாக்கு பதிவாயிருக்குங்கிறத நாங்க ஒரு படிவம் 17 கொடுத்திருக்கிறோம். அதையெல்லாம் கன்சாலிடேட் பண்றதுல கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் தான்.
அது வந்து கடந்த முறை கூட இப்படி முதல்ல ஒரு ஃபிகரும் பின்னாடி ஒரு ஃபிகரும் வந்திருக்குங்கிறது உண்மைதான். ஏன்னா ஒரு அதிகப்படியான வாக்குச்சாவடி சட்டமன்ற தொகுதிக்கு 230 300 வாக்குச்சாவடி இருக்கிறப்ப அதெல்லாம் கன்சாலிடேட் பண்றதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. அதுல ஏற்பட்ட இதுதானே தவிர மற்றது ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது, இந்த மத்திய தேர்தல் ஆணையம் திடீர்னு ஒரு சில தொகுதிகளில் 10% குறைஞ்சிருக்கு, 12% குறைஞ்சிருக்குன்னு அவங்க வெளியிட்டதுதான் சர்ச்சைக்குரியதா மாறி இருக்கு. ஆனா அவ்வளவு பெரிய குறைவு என்பது ஏற்படவில்லை என்பது இப்போ கேட்டா சொல்றாங்க. ஒரு 1/2%, 1%, 2% எப்பயும் வித்தியாசம் இருக்கலாம். ஓவர் நைட் நாங்க திடீர்னு சொல்ற போது கொஞ்சம் கூட்ட குறைச்சல்லாம் இது இருக்கலாம். ஆனா இவங்க திடீர்னு பார்த்தா சில தொகுதிகளில் 13% குறைஞ்சிருக்குங்கிறாங்க மத்திய தேர்தல் ஆணையம். அது எப்படி மத்திய தேர்தல் ஆணையம் அதுக்குள்ள இவ்வளவு குறைவா கணக்கு போட்டாங்களா தெரியல. ஆகவே தேர்தல் ஆணையம் ஏதோ இப்படி முன்ன பின்ன மாத்தி பேசுறாங்கிறதான தவிர இப்போ அதிகமா திரும்ப அதை ஒழுங்குபடுத்தி போடுவாங்கன்னு இப்ப சொல்லியிருக்காங்க. தூர்தர்ஷனுடைய நிறத்தை வந்து சிவப்பு நிறமா இருந்ததை காவி நிறமா மாத்திருக்காங்க. பல்வேறு கண்டனங்கள் ஏற்கனவே ஆகாஷவாணின்னு நேம் மாத்துறாங்க. தற்போது தூர்தர்ஷனுடைய அந்த இல்ல, தொடர்ந்து அவங்க ஆட்சியில இருக்கிற வரைக்கும் ஏதாவது இது வர்ணத்தை மாத்தி அவங்களுடைய ஆட்சியை தக்க வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் நடக்க போறதே கிடையாது. எப்படி இருந்தாலும் ஜூன் மாசம் 4ஆம் தேதியோட முடிவுக்கு தான் வரப்போகுது. சும்மா அவங்க வந்து பாஜக வந்து ஆட்சியில் இருக்கிற போது மக்கள் பிரச்சனை பத்தி எல்லாம் கவலைப்படாம தங்களுடைய RSS அஜெண்டாவை நிறைவேற்றுவது, அது வர்ணத்தை பூசுறது, பெயரை மாத்துறது, இந்திய திணிக்கிறது போன்ற அவங்களுடைய அஜெண்டாவை நிறைவேற்றும் நினைக்கிறாங்க. அது இப்ப தேர்தல் காலத்துக்கு கூட அது ஒன்றும் பாக்கி வைக்கல. தேர்தல் வந்த பிறகாவது மாத்திக்கணும்ல. அவ கூட இல்லைன்னா அவங்க எப்படி ஆட்சி நடத்துறாங்கிறதுக்கு இதான் ஒரு நல்ல எடுத்துக்காட்டுங்கிறது தான் சொல்ல.